This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. புராணக் கதைகள் பாகம் 32. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழனிமலை உருவான கதையைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். பழனிமலை உருவானது பல கதைகள் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா புராண கதையை சேர்ந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலா புராண காலங்கள்ல ஒரு தடவ சிவன பார்க்கறக்கு எல்லாரும் போறாங்க. முனிவர்கள், தேவர்கள் எல்லாருமே போகும்போது, எல்லாருமே ஒரே இடத்துல சிவன தரிசிக்க போறாங்க. அதான் கைலாய மலையில. அப்போ பார்த்தீங்கன்னா, பூமியோட சமநிலை மாறிருது. ஏன்னா ஒரே பக்கம் வெயிட் ஏறுது இல்லைங்களா? அப்போ சமநிலை மாறுது. அப்போ சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம அகத்தியர கூப்பிட்டு சொல்றாரு. நீங்க அ அந்த பக்கம் போயிட்டு அந்த சமநிலைய சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அகத்தியரும் வராரு. அகத்தியர் ஒரு ஐடியா பண்றாரு. சும்மா நம்ம மட்டும் போனா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, இடும்பன் அப்படிங்கிற ஒருத்தர கூப்பிட்டு, நீ இந்த மலைய 2யும் தூக்கிட்டு அங்க போ அப்படின்னு சொல்றாரு. ஓகே, 2 மலையும் சேர்த்து இடும்பன் ஒரே ஆளா தூக்கிட்டு போறாரு. ஸோ அப்படி போகும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைய இறக்கி வைக்கிறாரு. 2 மலையும் 2 சைடு. ஓகேங்களா? அப்படி இறக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ரெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் தூக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கும்போது, ஒரு பக்கம் தூக்க முடியல. ஒரு பக்கம் தூக்கிட்டாரு ஈஸியா. ஸோ அந்த இன்னொரு பக்கத்தையும் எடுத்து வச்சுட்டு, ஏன் தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்தா, அந்த இடத்துல முருகர் அந்த மலை மேல நிக்கிறாரு. ஓகேங்களா? முருகர் அந்த மலை மேல நின்னதுனால, முருகர அவர்னால தூக்க முடியல. ஸோ அந்த மலைய அங்கேயே வச்சர்றாரு. முருகர் அங்க நின்னதுனால தான் பழனி மலையா மாறுது அது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கதையோட ஸ்டோரி. ஸோ அத பேஸ் பண்ணி தான் இன்னைக்கும் முருகருக்கு காவடி எடுக்கிறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பக்தர்கள் செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன மறக்காம தட்டுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். அண்ட் தென் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.